ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். 8 லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 8 லட்சம் பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடன்னு பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு, வேகமா பேசுவாங்க. அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்சை. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்கிறது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. நான் மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? கூட்டமா உட்காந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அதை தாண்டி குச்சிட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குச்சிட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்தை. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஐக்கு யோசிக்கிறேன். என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா? சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது வெளிப்படையாக ஒப்புக்கிறது. அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இது என்னது? என்னது? ஒலிபெருக்கி. இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்னது? ஃபோக்கஸ் லைட் இல்லை. அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல, சார் கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லா தான் சார் இருக்கு. அது ஸ்பீக்கர் லூசு மேடம். நீ யாரை சொல்ற? நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன்னு தெரியுமா இல்லையா? தெரியல. நான் நேராக பிரவீன் சார் கிட்ட போனேன். சார், இன்னைக்கு உங்க புத்தக திருவிழாவில் பேசுறேன் சார். சூப்பர் ப்ரொஃபசர், வாங்க, நீங்க பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம், நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுறாருன்னு தெரியுது. ஆனா தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது? லாங்குவேஜ் டீச்சருக்கு தப்பு இல்லாம பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாத்தி சொன்னீங்க? சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், சார் என் முன்னால ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார், கொம்பு ஒன்று, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்கு சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களா மேடம்? டோன்ட் வரி. இல்லை மேடம், இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸாக என்ன பார்க்குறாரு. எதை சொல்றீங்க? அது என்னமோ சொல்றாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். நான் பேசினா அப்போதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக் எஸ். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமா பேசுற மைக் என்னன்னு தெரியல உனக்கு? ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன தெரிந்து கொள்ளவில்லை யாரை இதுவரைக்கும்? முட்டாள். நோட்டடு. எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித் தரும். என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது, குர்ஆன் என்னை வழிபடுத்துகிறது, பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏனென்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்டரல் திங்கிங் எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமை புரியுறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிடும். எப்படி பயிற்சி பெறுவது? நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க, சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1+1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1+1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். சரியா? 1+1 2. 1 into 1
1. முதல்ல 1 + 1 2. ஒன்று குறையுது. 1 × 1 1. புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 divided by 1 equal to 0. யாரெல்லாம் சொன்னாங்களோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன், இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லித் தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன். எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆறுதெல்லாம் புரிஞ்சது 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல. இது ஏன் இப்படி இருக்குது புரியல. எனக்கு 28 வயசுல புரிஞ்சது. இங்க பாருங்க எப்படி புரிந்தது. வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது, NLP படிங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நரம்புகள் இருக்குல்ல, அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கவர்களுடைய நரம்புகள் எப்படி அசையுதுன்னு வச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறான்னு உங்களால சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ஒரு தவளை இருந்துச்சான், பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லி பாருங்க. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, வை, ஏன் நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நம்ம. அப்பா, என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா வந்து நிப்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவல்ல சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சில நிற்பான். ஒன்றும் சொல்ல முடியும். தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகுல ஏறிக்கோ, கொட்ட மாட்டல, நான் தான் சொன்னேன் கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும்பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சுங்க. இப்போ தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே மூழ்கும் பொழுது தவளை கேட்குது, நாம எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடுவு மண்டையில் போட்ட, இப்போ நான் சாவுறேன், நீ தானே சாவுற, அறிவில்லை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேள் தந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோரா கை தட்டவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க அதை. அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்க இருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்ப மட்டும் அப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேனை தவிர முதுகுல ஏற்க மாட்டேன்ல. இதை சொல்லித் தருகின்றன புத்தகங்களே, நன்றி, என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான்.